Hi guys, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா Oppo Realmeக்கு வந்து கிராக் டூல் வந்து பார்க்க போறோம். ஸோ Oppo Realmeக்கு வந்து கிராக் டூல் வந்து அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ Oppoல சில மாடல் இருக்கு. Oppo A53 அப்படி சில மாடல்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த மாடல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில சப்போர்ட் வந்து இல்ல. ஸோ அன்லாக் டூல்ல இப்பதான் வந்து சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அன்லாக் டூல் வந்து எல்லாராலையும் பை பண்ணி வாங்க முடியாது. ஸோ ரியல்மிலையும் சில மாடல்ஸ் வந்து பண்ண முடியாது. ஸோ அதுக்கெல்லாம் கிராக் டூல் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? Oppo Realmeக்கு வந்து இந்த உமி டூலை வந்து நீங்க தாராளமா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டூலை எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்ல நெக்ஸ்ட் என்னென்ன மாடல் இது வந்து சப்போர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டூலோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா Oppo Qualcomm டூல் வெர்ஷன் 1.0 உமி டீம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். நம்ம காப்பி பண்ணிக்கலாம். அப்படியே போட்டுருங்க. இதுக்கு பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க 1 வரும். ஓகேங்களா? 1.0 இங்க கேப்சூல்ல UMI அப்படின்னு வரும். ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கலாம். இதான் பாஸ்வேர்டு UMI Oppo Qualcomm டூல் வெர்ஷன் 1.0. பாஸ்வேர்டு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே தந்துறேன். நீங்க அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் வந்து ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராக் ஆயிடும். ஸோ எக்ஸ்ட்ரா ஆனீங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபோல்டர் ஒன்று வரும். ஸோ அந்த ஃபோல்டர் டபுள் டாப் பண்ணுங்க. டபுள் டாப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இதுல வந்து Oppo Qualcomm வெர்ஷன் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? இதை வந்து டபுள் டாப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை நீங்க டபுள் டாப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டூல் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா டூல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கான்டாக்ட் நம்பர் காமிக்குது. அதாவது இந்த டூலை வந்து கிரியேட்டட் பண்ணவங்களோட கான்டாக்ட் நம்பர் காமிக்குது. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. நம்ம என்ன பண்ண போறோம்னா மாடல்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்க போறோம். இல்ல என்னென்ன மாடல் வந்து சப்போர்ட் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் CPHனா ஓப்போல என்னென்ன சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா Oppo A53, A53s, A33, A73, A74, A95, A76, A96, F17 கூட கொடுத்துருக்காங்க. F19 கொடுத்துருக்காங்க. Reno 4, Reno 5, Reno 6, Reno 7 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பக்கம் RMXனா ரியல்மில வந்து Realme 7i, 9, C15, C17 அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாடல்ஸ்லாம் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த அன்லாக் டூல்லாம் இல்ல இதே மாதிரி கிராக் டூல் வச்சுதான் யூஸ் பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு தேவை ஏற்படும் போது இந்த டூல்ஸை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா டோட்டலி ஃப்ரீ தான். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஏன்னா ஒரு மாடல் A53 எடுத்துரு ஜஸ்ட் அந்த எந்த மாடல் பண்ண போறீங்களோ அந்த மாடலை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களோட போன் இருக்கு பாத்தீங்களா அதை வந்து நீங்க கனெக்ட் பண்ண வேண்டியதான். கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுவே வந்து கனெக்டிங் டு டிவைஸ்ன்னு சொல்லிட்டு வந்துடும். பட் இப்போ நான் எந்த போனும் கனெக்ட் பண்ணல. ஸோ அதனால ஃபெயில்டு அப்படின்னு வந்திருக்கு. பட் நீங்க ஆனா ஒரு போனை வந்து கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டிடெக்ட் ஆகும். ஓகேங்களா? EDல கனெக்ட் பண்ணிட்டு நீங்க கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா மொபைல் வந்து டிடெக்ட் ஆகி உங்களுக்கு வந்து ஃபிளாஷ் அடிச்சு தரும். ஓகேங்களா? சேம் எந்த இதை கொடுத்தாலுமே அதுவே என்ன ஃபேக்டர் ரிசெட் வந்து பண்ணிடு. அதாவது ஃபேக்டர் ரிசெட் பிளஸ் FRB வந்து ரிமூவ் பண்ணி தந்துடும். மொபைலை வந்து நீங்க இந்த டைம்ஸ்ல கனெக்ட் பண்ணி வச்சிருக்கணும். EDல கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிரெக்ட் ஆகும். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து போர்ட் வந்து காமிக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா டிவைஸ் மேனேஜர் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா கெட் டிரைவர், அதாவது தேவையான டிரைவர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா? இதுவே வெர்ஷன் 2.0 கூட ஓப்பன் ஆகிருக்கு. பட் நிறைய கிராக் வந்து இருக்கு. பட் நம்ம என்னன்னா வைரஸ் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? மோஸ்ட்லி யுமி வந்து நிறைய டவுன்லோட் பண்ண கீழே வந்து பாத்தீங்கன்னா வைரஸ் அப்படின்னு காமிக்குது. கூகுளே வந்து என்ன சொல்றதுன்னா இன்டிமேட் பண்ணுது இதுல வந்து வைரஸ் இருக்குன்னு. ஸோ நான் டவுன்லோட் பண்ண வரைக்கும் இதுலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வைரஸ் வந்து காமிக்கல. ஸோ அதனாலதான் இதை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காமிக்கிறேன். பட் வைரஸ் கூட பின் பண்ணி வச்சிருக்கலாம். கிராக் எப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஓன் ரிஸ்க் தான் யூஸ் பண்றது. ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க கிராக் வந்து ஒரு லேப்டாப்ல யூஸ் பண்ண போறீங்கன்னா உங்களோட பர்சனல் டேட்டா எதுவுமே அதை நீங்க இந்த கிராக்னு இல்லை, எந்த கிராக் யார் வீடியோ போட்டாலுமே கிராக்னு நீங்க யூஸ் பண்றதா இருந்தாலே உங்களோட பர்சனல் டேட்டாவை உங்களோட லேப்டாப்ல கண்டிப்பா வச்சுக்காதீங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் அந்த டூலுக்கு மட்டும் யூஸ் பண்ற மாதிரி லேப்டாப் வந்து பாத்துக்கோங்க. சாஃப்ட்வேருக்கு மட்டும் தான் யூஸ் பண்றேன், அதுக்குள்ள ஃபிளாஷ் ஃபைலு, டூலு, டிரைவர் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னா பிரச்சனை இல்லை. பர்சனல் டேட்டா, பர்சனல் போட்டோ, பர்சனல் இன்ஃபர்மேஷன், டாக்குமெண்ட்ஸ் அது மாதிரி எதுவுமே வச்சுக்காதீங்க. சர்வீஸ்க்குன்னு ஒரு லேப்டாப் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா சப்போஸ் கரப்ட் ஆனாலோ இல்ல வந்து ஹேக் ஆனாலோ நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா அதுக்குள்ள எதுவுமே இருக்காது. கரெக்டா? ஸோ அதனாலதான் சொல்றோம். ஓகேங்களா? ஸோ வந்து உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோல இன்னொரு நல்ல ஒரு கிராக்ல உங்களை வந்து மீட் பண்றேன். இருக்கு டாடா பை பை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை பை.